ஈஸ்வரி இனியா செல்லியான்னு சொல்லிட்டு எல்லாருமே கோபி விட்டு விட்டு போக போறதா நினைச்சிட்டு ரொம்பவே கஷ்டத்தோட அழுதுகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம எப்படியாவது கோபியை கடைசி நிமிஷத்துலயாவது நம்ம கூடயே இருக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா கோபியோ ராதிகா கிட்ட தான் எவ்வளவு பேசினாலும் அவங்க அவங்களோட முடிவை மாத்திக்கவே இல்லைன்ற விஷயத்த அவங்க கிட்ட எடுத்து சொன்னது மட்டும் இல்லாம நானும் போய் ரெடி ஆயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக பாக்குறாங்க. ஆனா அவங்கள தடுத்த நிறுத்தி அவங்க கிட்ட மறுபடியுமே ஈஸ்வரி சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கு. அந்த நேரமும் கடந்துட்டு இருக்கு. ஆனா மேல ரொம்ப நேரமா கோபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ராதிகாவும் ரொம்ப நேரம் கழிச்சுமே கோபி வராததுனால உடனடியா மயுவை கூட்டிட்டு அவங்க ரெண்டு பேரோட பெட்டி படுக்க மட்டுமே எடுத்துட்டு கீழே கிளம்பி வராங்க. அப்போ இதை பார்த்துட்டு கோபியும் அவங்களோட அம்மா கிட்டயும் அவங்களோட குழந்தைங்க கிட்டயும் நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட, ராதிகா எனக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் டைம் கொடு, நான் சீக்கிரமா என்னோட திங்ஸையுமே எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்க. ஆனா ராதிகாவோ எல்லாருக்குமே செம்ம ஷாக் கொடுக்குற மாதிரி, இல்ல கோபி நீங்க எங்கேயும் வரப்போறது இல்ல, நானும் மயுவும் மட்டும் தான் இங்க இருந்து கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு கோபி ரொம்பவே ஷாக்ல, என்ன ராதிகா நீ என் மேல கோபத்துல இருக்கியா, என்னை விட்டுட்டு ஒரேடியா போக போறியான்னு கேட்க, ஆனா ராதிகாவும் ரொம்பவே தெளிவான மனசோடையும் கொஞ்சம் கூட கோவமே படாமையும் அவங்க கிட்ட பொறுமையா, இல்ல கோபி உங்க மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது, என்னால உங்களோட சூழ்நிலை என்னன்றத நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரு சேட் திங்ஸ் என்னன்னா என்னை பத்தி உங்களால சரியாவே புரிஞ்சுக்க முடியல, பட் பரவாயில்ல இன்னும் டைம் வேஸ்ட் ஆகலன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா நீங்க இதே வீட்டுல உங்களோட பசங்க கூடயும் உங்களோட அம்மா கூடயும் வாழ்நாள் முழுக்க இருக்கலாம், எங்களை நீங்க ஒரேடியா விட்டுட்டீங்கன்னு கூட நினைக்க வேண்டாம், உங்களுக்கு எப்ப தோணாலும் என்ன என் வீட்டுல வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம மயுக்குமே அவங்களோட அப்பாவோட பாசம் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா அவ அப்பப்போ எங்கேயுமே வந்து போயிட்டு இருப்பா. ஏன்னா இந்த வீட்டுல இருக்கவங்க பாதி பேர் என்னதான் மயுவை கஷ்டப்படுத்தினாலும் மீதி பேர் கண்டிப்பா அவளை நல்லபடியா பாத்துப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இனியாவையும் பாக்கியாவையும் பார்த்து பேசினது மட்டும் இல்லாம சரி நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து பெட்டி படிக்கையோட கிளம்பி போக, ஆனா கோபியோ ராதிகாவை தடுக்கவும் முடியாம தானும் ராதிகா கூட போக முடியாம ஒரு நிலையில்லா ஸ்டேஜ்ல அதிர்ச்சியா நின்னுட்டு இருக்கு. ஆனா ஈஸ்வரிய ஒரு பக்கம் இந்த மாதிரி ராதிகா இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலனாலும் இந்த மாதிரி ராதிகா எடுத்த முடிவால் அவங்க செம்ம ஹாப்பியா இருக்காங்க. அதாவது அவங்க இதுக்கப்புறமா கோபி தான் கூட தானே இருக்க போறான், அதுக்கப்புறமா கோபியோட மனசை மாத்தி நம்ம எப்படியாவது பாக்கியாவையும் கோபியையும் சேர்த்து வச்சிடலாம், அது ரொம்பவே சுலபம் தான். அது மட்டும் இல்லாம இந்த ராதிகாக்கு ஏற்கனவே புரிஞ்சிருச்சு என் பையனை கண்டிப்பா இந்த வீட்டுல இருந்தும் என்கிட்ட இருந்தும் கூட்டிட்டு போக முடியாதுன்னு, அதனாலதான் அவ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க இன்னுமே ரொம்பவே ராதிகாவை பத்தி மோசமா யோசிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க இந்த மாதிரி தன்னோட ஹஸ்பண்டையே அவங்களுக்காக விட்டு கொடுத்துட்டு போறாங்கன்ற கொஞ்சம் கூட நன்றி கடனே இல்லாம அவங்கள பத்தி கொஞ்சம் மோசமாதான் இல்ல ரொம்பவே மோசமாதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் வெளியே ரொம்பவே வருத்தப்படுற மாதிரியும் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் இனியா இந்த மாதிரி ராதிகா பண்ணதுனால ஒரு குழப்பமான மனநிலையில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ராதிகாவை எவ்வளவு மோசமா நினைச்சோம், ஆனா அவங்க இந்த மாதிரி இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. ஆனா ராதிகாவோ இது வரைக்கும் நீங்க எல்லாரும் எனக்கு கொடுத்த ஹாப்பினஸ்க்காக நான் உங்ககிட்ட நன்றி சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு மயுவை கூட்டிட்டு அவங்க வெளியே கிளம்பி போக, ஆனா இனியாவோ மனசு கேட்காம பின்னாடியே போய் ராதிகா கிட்ட நீங்களும் இங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்க, ஆனா ராதிகாவோ அது கண்டிப்பா முடியாது, அது எனக்கு கஷ்டம் மட்டும் இல்ல உன்னோட அம்மாவுக்கும் கஷ்டம், அதை நீயும் புரிஞ்சுக்கிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும், அதுக்கும் மேல உன்னோட அப்பா இங்க இருக்கிறது உன்னோட அம்மாவுக்கு கஷ்டம்ன்றது உனக்கும் இங்க இருக்கவங்களுக்கும் புரிஞ்சுமே அவங்கள பத்தி நீங்களுமே கவலைப்படாததான் இருக்கீங்க, பட் பரவாயில்ல என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நீங்க அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே என்னால இந்த நரக வாழ்க்கையில இருக்க முடியாதுன்னு உடனடியே அவங்க அங்க இருந்து அழுதுகிட்டே கிளம்பி போக, அது மட்டும் இல்லாம போகிறதுக்கு முன்னாடி இனிய கிட்ட நான் உன்னோட அப்பாவோ உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன், இதுக்கப்புறமா அவங்கள யாராலையும் உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாது, நானும் உன்னோட லைஃப்ல தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, அப்போ இதை பார்த்துட்டு இனியா அம்மா சொன்ன மாதிரியே நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்காங்க. ஆனா மயுவோ என்னதான் இனியாவை விட அவங்க ரொம்பவே சின்ன பொண்ணா இருந்தாலும் அவங்க இனியாவை விட அதிகமான மெச்சூரிட்டி லெவல்ல தான் அவங்க காட்டிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க இந்த மாதிரி தன்னோட அம்மா எடுத்த முடிவுல தெளிவா இருக்கிறது மட்டும் இல்லாம எதை பத்தியுமே யோசிக்காம அவங்க அம்மா பின்னாடியே கிளம்பி போறாங்க. இதை பார்த்துட்டு இன்னுமே குற்ற உணர்ச்சியில கோபி ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா ஈஸ்வரியா அவங்களோட மைண்டை மாத்தி மறுபடியுமே ஏதோ பேசி உள்ள கூட்டிட்டு போக, ஆனா நடக்கிறது எதையுமே கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியாத பாக்கியாவோ ஒரு விபரீத முடிவெடுக்கிறாங்க. அதாவது அவங்க உடனடியா எல்லார் முன்னாடியுமே வச்சு எழிலுக்கு கால் பண்ணது மட்டும் இல்லாம, எழில் இதுக்கப்புறமா என்னால இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, தயவு செஞ்சு உடனடியா வந்து அம்மாவை உன் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிரியாப்பா, நான் உன் கூடயே இதுக்கப்புறமா இருந்துக்கிறேன், ஏன்னா என்னை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டதுல ஒரு பாதி அளவு கூட அவங்க என்னை பத்தி கவலை கூட படல, அதனால இதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஒரு நன்றி கெட்ட குடும்பத்துல நான் இருக்கவே விருப்பப்படலன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க தன்னோட முடிவை எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சொல்லிட்டு அவங்க அவங்களோட ரூமுக்கு போயிட்டு அவங்களோட திங்ஸை ரொம்பவே கோவத்தோட பேக் பண்ண, உடனே இதனால பதறி போன ஈஸ்வரி உடனடியா பாக்கியா கிட்ட போயிட்டு என் பாக்கியா இப்படி தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு நான் என் பையன் கூட இருக்கிறது சுத்தமா பிடிக்கலன்னா சொல்லிட்டேன், நான் வேணா பேசாம வெளியே போயிடுறேன், அது மட்டும் இல்லாம என் பையனும் நானும் ஒன்னா இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை, இவ்வளவு சுயநலமா நடந்துக்காதன்னு சொல்லிட்டு அவங்க பாக்கியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பாக்கியாவோ செம்ம டென்ஷன் ஆனது மட்டும் இல்லாம இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் நான் உங்களுக்கு அத்தன்ற மரியாதை மட்டும்
மட்டும் இல்ல பெரியவங்கன்ற மரியாதையுமே நான் கொடுக்க மறந்துடுவேன்னு சொல்லிட்டு நீங்க பண்ண கேவலமான விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பாருங்க. அப்பயாவது நீங்க எந்த அளவுக்கு ஒரு மோசமான செயலை செஞ்சிருக்கீங்கன்றது உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா இதுக்கப்புறமாவும் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு புரிய வச்சு எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்துல ரொம்பவே நடக்கிற விஷயங்களை கொஞ்சம் கூட ஏத்துக்காம கண் கலங்கி நின்றுட்டு இருக்க கோபி கிட்ட உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நீங்களா ஒரு ஆம்பளையா? தயவு செஞ்சு இங்க இருந்து போறீங்களா? உங்களை மாதிரி ஒரு சுயநலமான ஆளை நான் இந்த உலகத்துல பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு கோபியுமே சைட்ல அவமானப்படுத்திட்டு அங்கிருந்து தன்னோட திங்ஸோட போக அப்போ கரெக்டாக இந்த மாதிரி எழிலுமே தன்னோட அம்மா அங்கே ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக வேகமாக கிளம்பி பாக்கியா வீட்டுக்குமே வந்துடுறாங்க. உடனே பாக்கியா இந்த மாதிரி அவங்களோட திங்ஸை எழில்கிட்ட கொடுத்துட்டு அவங்க கூட கிளம்பி போக பார்க்க, ஆனால் ஈஸ்வரியோ ஏதோ பாக்கியா சொன்ன உடனேயே தான் ஏதோ திருந்திட்ட மாதிரியும் உடனடியாக அவங்க கிட்ட, அதாவது பாக்கியா கிட்ட கையெடுத்து கும்பிட்டு நான் செஞ்சது எல்லாத்துக்குமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீ இந்த வீட்டை விட்டு போயிடாத பாக்கியா. நீ மட்டும் இல்லைன்னா இந்த வீடு வீடாவே இருக்காது. நீ தான் இந்த வீட்டுக்கு மகாராணி. அது மட்டும் இல்லாமல் நீ தான் இந்த வீட்டோட குலதெய்வமே. அதனால தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிடாத. வேணா நானும் என் பையனும் இந்த வீட்டை விட்டே போயிடும். அப்படி இல்லையா நான் பேசாம என் பையனை அந்த ராதிகா கூடயே அமுச்சு வச்சிடுறேன். அவன் அங்க இருந்துகிட்டே என்னையும் கவனிச்சுப்பான்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு முடிவை முழுக்க முழுக்க பாக்கியாவுக்காக ஏதோ தியாகம் செஞ்சு எடுக்கிற மாதிரி நாடகம் ஆட ஆரம்பிக்க. ஆனா பாக்கியாவோ இதுக்கு மேலேயும் போதும், உங்களோட நாடகத்தை என்னால பார்க்க இல்ல கேட்க கூட முடியாதுன்னு. உங்க எல்லாருக்கும் என்ன தெரியுமா ஒரு முக்கியமான பிரச்சனை? நீங்க எல்லாரும் உங்களை பத்தி மட்டும்தான் யோசிப்பீங்களே தவிர உங்களுக்கு மற்றவங்களை பத்தி கவலைப்படுறது மட்டும் இல்ல, யோசிக்க ஏன் நினைக்க கூட வர சொல்லிட்டு அவங்களோட சுயநலத்தனத்தை நெத்தி அடி மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து அத்தனை பேர்கிட்டையும் கோபமா தன்னோட ஆதங்க எல்லாத்தையுமே கொட்டி தீத்துட்டு செம்ம கெத்தோட எழிலோட சேர்ந்து அந்த வீட்டையே வேண்டான்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு கிளம்பி போறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு முடிவை பாக்கியா எடுப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஈஸ்வரியோ இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம்ன்ற திகைப்போட நின்றுட்டு இருக்கா. ஆனா கோபியோ நான் எந்த அளவுக்கு சுயநலமா இருந்திருக்கேன்றது ராதிகா மூலியமாவும் பாக்கியா மூலியமாவும் மட்டும்தான் எனக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா நாம இதுக்கு மேலேயே இப்படி இருந்தோம், அவ்வளவுதான், வாழ்நாள் முழுக்க தனிமையில வெந்து சாக வேண்டியதான்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க தன்னோட திங்ஸையுமே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பி போக பார்க்க. அப்ப இதை பார்த்துட்டு ஈஸ்வரியுமே மறுபடியுமே கோபியும் பிரிய முடியாத கஷ்டத்தினால, கோபி என்னையும் உங்ககிட்ட கூட்டிட்டு போயிடுறியா, என்னால நீ இல்லாம மட்டும் இருக்க முடியாதுன்னு சொல்ல உடனே கோபியும் இல்லம்மா நீங்க இப்போதைக்கு பாக்கியாவுக்கு தான் தேவைப்படுறீங்க. அவ உங்களுக்கு செஞ்சதுக்காக நன்றி கடனுக்காகவது தயவு செஞ்சு அவளுக்கு நீங்க உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. நீங்க எப்ப இருந்தாலும் என்னோட அம்மா தான், நான் உங்களோட பையன் தான். நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அத்தனையுமே இதுக்கப்புறமா தவறாம செய்வேன். கண்டிப்பா நீங்க பெருமைப்படுற அளவுக்கு நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுறமான்னு சொல்லிட்டு என்ன நம்பி வந்தவள நான் இதுக்கப்புறமா பாதுகாக்கணும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு செம்ம முடிவு எடுத்துட்டு வீட்டை விட்டே ராதிகாவை பார்க்கறதுக்காகவும் மயுவை பார்க்கறதுக்காக கிளம்பி போக. அப்ப இதை பார்த்துட்டு உடனடியா இந்த விஷயத்தை இனியா அவங்களோட அம்மா பாக்கியாவுக்கு சொல்ல. ஆனா இதை கேட்டுட்டுமே பாக்கியா கண்டிப்பா இதுக்கப்புறமா என்னால அந்த வீட்டுக்கு வர முடியாது, அப்படி நான் வந்தேன்னா நான் அந்த வீட்டை விட்டு போனதுக்கான அர்த்தமே சுக்கு நூறா நொறுங்கிரும். ஏன்னா நான் அந்த வீட்டை விட்டு வந்ததுக்கான முழு காரணமே உங்க எல்லாரோட சுயநலம் தான். நீங்க யாருமே என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கலன்ற ஒரே காரணம் தான் சொல்லிட்டு அவங்க போனை கட் பண்ண. உடனே இத இனியா செலியன் கிட்டயும் ஈஸ்வரி கிட்டயும் சொல்ல. ஆனா இதை கெட்ட சென்னியும் செம்ம கடுப்போட செலியனை திட்டிட்டு பாக்கி ஆண்டி இங்க வர்ற வரைக்கும் நானும் இந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்களோட பெட்டி படுக்கை எடுத்துட்டு அங்க இருந்து போறாங்க. அப்படி போகும்போது கூட நீங்க எல்லாரும் உங்களோட தப்ப கண்டிப்பா புரிஞ்சுக்கதா போறீங்க, புரிஞ்சுக்கிட்டு எங்க எல்லாரோட காலையுமே வந்து விழதா போறீங்க. முக்கியமா ஆன்ட்டிக்கு நீங்க எந்த அளவுக்கு ஒரு துரோகத்தை பண்ணிருக்கீங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமாவது சீக்கிரமா மனசு திருந்துற வழிய பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போக. அப்ப இதனால உடஞ்சு போய் ஈஸ்வரியும் உட்கார்ந்துருக்க. அதே மாதிரிதான் யாருமே இல்லாத வீட்டுல இனியாவோ செலியனும் ரொம்பவே சோகத்தோட உட்கார்ந்துருக்காங்க.